உங்கள் மேலே பொறாமப்பட்டோ கோவப்பட்டோ யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னு சொன்னால் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அவர்கள் பொறாமை பட கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார், ஆசீர்வதிச்சு கொண்டே இருப்பார். அதே வேளையில் நீங்கள் யாரை கண்டும் பொறாமப்படாதீங்க. கர்த்தர் யாரை உயர்த்துறா, சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிங்க. நீ பொறாமை பட குறைவுபட்டு கொண்டே போவாய். உன்னை பார்த்து பொறாமைப்படும் போது நீங்கள் அமைதியாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். ஊழிய காரியங்களாக இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், ஒருத்தனை உயர்த்தினா இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஆசீர்வதிங்க. அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம சக சகோதரன். அதே ரத்தத்தால் கழுவப்பட்டதான ஒரு மனுஷன். யாராவது வீட்டுக்கு உங்களை கூப்பிட்றாங்களா, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாங்க, புது வீடு கட்டியிருக்கிறோம், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னு கூப்பிட்றாங்களா, போய் பொறாமப்படாதீங்க. அதை பார்த்து உண்மையிலே சந்தோஷப்படுங்க. என் கூட இருக்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் சொல்கிறேன், நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலேருந்து ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார்.